அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது type of chemical reaction. சரியா? We have learned in class 9th that during a chemical reaction atom of one element don't change into those of another element. அதாவது ஒரு chemical reaction நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இன்வால்வ் ஆகக்கூடிய எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாறாது. சரியா? nor two atoms disappear from the mixer or appear from elsewhere. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் எல்லாமே அப்படியே டிஸப்பியர் மறைஞ்சும் போகாது, அது மாதிரி எக்ஸ்ட்ரா அப்பியரும் ஆகாது. சரியா? ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் the breaking and making a bond between atoms to produce new substance. ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னா அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸோட பாண்டு. சரியா? இப்போ மீத்தேன் இருக்குன்னா CH4. சரியா? ஸோ கார்பனை சுற்றி 4 ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்க பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகலாம் அல்லது எக்ஸ்ட்ரா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? You will study about type of bond formed between atom in chapter 3 and 4. ஸோ பாண்டை பற்றி படிக்கிறது நம்ம chapter 3-4ல படிக்கலாம். சரியா? இப்போ அடுத்ததாக பாருங்கள், டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷன் ரியாக்ஷன். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 1.4 பாருங்கள். டேக் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு ஆர் குயிக்லைம் இன் ஏ பீக்கர். ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம். குயிக்லைமோட ஃபார்முலா என்ன? கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம். சரியா? CaO. அதை ஒரு பீக்கரில் எடுத்திருக்காங்க. ஸ்லோலி ஆட் வாட்டர் டு திஸ். ஸோ இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். டச் த பீக்கர் as in the figure. Do you feel any change in the temperature? சரியா? ஸோ ஒரு பீக்கரில் கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஊற்றுறோம். என்ன ஆகுது? பபுள்ஸாக வருது இல்லையா? ஸோ அந்த பீக்கரை தொட்டு பார்த்தோன்னா ஹீட்டாக இருக்கும். சரியா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லாக் lamp by the reaction of calcium oxide with water. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது? குயிக் லைம் வந்து ஸ்லாக்டு லைமாக மாறுது. சரியா? சுண்ணாம்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு ஒயிட் வாஷ் பண்ணோன்னா சுண்ணாம்பு வச்சு அடிப்பாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து தெருவிலே வந்து ஒரு விற்றுட்டு போவாங்க அந்த சுண்ணாம்பு கட்டி. சரியா? கால்சியம் ஆக்சைடு. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட்டில் அந்த கால்சியம் ஆக்சைடெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. பார்த்தோன்னா அப்படியே நல்லா கொதித்து வெளியே வரும். சரியா? அவ்வளோ ஹீட் வரும். ஸோ நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ஸ்லாக்டு லைம். சரியா? ஸோ கால்சியம் ஆக்சைடு என்ன ஆகுது? கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. ஸோ என்ன ஆகுது? கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் vigorously with water to produce slacked lime calcium hydroxide releasing a large amount of heat. சரியா? ஸோ அதோட சேர்ந்து நம்மளுக்கு ஹீட்டும் வெளியே வருது. சரியா? ஸோ குயிக்லைமோட ஃபார்முலா என்ன? 1 மார்க்கில் கேட்பாங்க. கால்சியம் ஆக்சைடு. ஸோ இது ஒரு சாலிட் ப்ளஸ் வாட்டர் H2O லிக்விட் சேர்ந்து நம்மளுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு அக்வஸ் சொல்யூஷன் ப்ளஸ் ஹீட் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ ஸ்லாக்டு லைமோட ஃபார்முலா கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. இது 1 மார்க்கில் வரும். சரியா? ஸோ இப்போ பாரு, இந்த ரியாக்ஷனில் நம்ம எடுத்திருக்க ரியாக்டன் என்னெல்லாம்? கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ 2 or more ரியாக்டன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாரு, இது ரெண்டும் கம்பைன் ஆகி CaOH twice கிடைக்குது. சரியா? ஸோ இது ஒரு 2 or more சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ காம்பினேஷன் கம்பைன் ஆகுது. சரியா? ரெண்டுமே கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் திஸ் ரியாக்ஷன் கால்சியம் ஆக்சைடு and water combine to form a single product calcium hydroxide form ஆகுது. சரியா? Such a reaction in which a single product is formed from 2 or more reactant is known as combination reaction. So 2 or more reactants வந்து இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கம்பைன் ஆகி சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பாரு, a solution of slacked lime produced by the reaction is used for whitewashing walls. ஸோ நம்மளுக்கு அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கலையா அந்த ரியாக்ஷனில்? ஸோ அதை வந்து ஒயிட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு, சுவத்தில் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா?
calcium hydroxide reacts slowly with the carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on the walls. ஸோ இதை என்ன பண்ணலான்னா நம்ம சுவத்தில் அடிக்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் கார்பனேட் லேயர் வந்து அந்த சுவத்தில் ஃபார்ம் ஆகும். சரியா? கால்சியம் கார்பனேட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் 2 or 3 days of white washing and give a shiny finish to the walls. ஸோ ஒயிட் வாஷ் அடித்தோடனே அன்றைக்கி நல்லா தெரியாது, ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். சரியா? It is interesting to note that the chemical formula of marble is also calcium carbonate. சரியா? ஸோ அதோட மார்பிளுக்கும் வந்து இந்த கால்சியம் கார்பனேட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கா, நம்ம ஒயிட் வாஷ் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறோம், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து, ஸோ அக்வஸ்னால் வாட்டரோடு கலந்துருக்கு. சரியா? ஸோ நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட் CaCO3 ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் வாட்டர். சரியா? அடுத்தது பாரு, let us discuss some more example of combination reaction. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு burning of coal, சரியா, நிலக்கடை சொல்லுவோம் இல்லையா, கோல், அதில் வந்து என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். கார்பன் வந்து ஒரு சாலிட் தான், ப்ளஸ் ஆக்சிஜன் என்னது, கேஸ். ஸோ அதை எரிக்கும் போது அது ஆக்சிஜனோட வினைபுரிந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரியாக்ஷன் வந்து CO2 அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ பாரு, 2 or more ரியாக்டன், இங்கே கார்பன் ஆக்சிஜன் 2 ரியாக்டன் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு CO2 ஃபார்ம் ஆகுது. சரியா? ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகுது. சரியா? C + O2 CO2. சரியா? ஸோ இது ஒரு காம்பினேஷன், 2 கம்பைன் ஆகி கிடைக்குது. அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் H2 and O2. ஸோ H2 + O2 gives நம்மளுக்கு வாட்டர், H2O ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 H2O. சரியா? இதை வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன், அதாவது சிங்கிள் ப்ராடக்ட் 2 or more ரியாக்டன் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் ஞாபகம். சரியா? In simple language we can say that when 2 or more substances, elements or compounds combine to form a single product. ஸோ இப்போ இதில் பாரு, கார்பன் வந்து ஒரு எலிமெண்ட் தான், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட் தான், அப்படி கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆனாலும் சிங்கிள் ப்ராடக்ட் கிடைச்சாலும் காம்பினேஷன் தான். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு CO, அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி இருக்கும்போது அதை காம்பவுண்ட் சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த 2 or more ரியாக்டன் அந்த காம்பவுண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடச்சிச்சின்னா அதுவும் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. சரியா? In activity 1.4 we also observed that a large amount of heat is evolved. ஸோ இந்த இதில் ஆக்டிவிட்டியில் ஹீட் வந்து அதிகமாக வெளியே வருது. சரியா? திஸ் மேக்ஸ் த ரியாக்ஷன் மிக்சர் வார்ம். ஸோ அந்த மிக்சர் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது, வார்மாக இருக்குது. Reaction in which heat is released along with the formation of product are called exothermic chemical reaction. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹீட் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. burning of natural gas. சரியா? ஸோ மீத்தேன் CH4 அது வந்து கேஸ் ப்ளஸ் ஆக்சிஜனோடு சேர்ந்து நம்மளுக்கு CO2 + H2O கேஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இதில் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோ. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? Do you know that respiration is an exothermic process? நம்ம சுவாசிக்கிறதும் ஒரு எக்ஸோதெர்மிக்கான்னு கேட்குறாங்க. சரியா? we all know that we need energy to stay alive. ஸோ நம்ம வாழணும்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை. சரியா? we get this energy from the food we eat. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. சரியா? during digestion food is broken down into similar substances. ஸோ நான் சாப்பிட்டது வந்து நம்ம டைஜஸ்டர் ஆகும்போது உள்ளே போய் சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸாக மாறிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் பிரெட் கண்டெயின் கார்போஹைட்ரேட். ஸோ நம்ம சாப்பிட்றதுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. தீஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் broken down from to form glucose. ஸோ இது எல்லாமே போய் உள்ள உடஞ்சி நம்மளுக்கு குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும். This glucose combine with oxygen in the cell of our body and provide energy. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல செல்லில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி என்ன ஆகுது, நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. The special name of this reaction is respiration, the process which you will study in chapter 6. ஸோ இந்த
இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம சாப்டர் 6ல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாரு, குளுக்கோஸ் C6H12O6 ப்ளஸ் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி கிடைக்குது. சரியா? The decomposition of vegetable matter into compost, it is also an example of exothermic reaction. அது மாதிரி நம்ம இந்த காய்கறி, அழுகிய காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது டிகம்போஸ் ஆகுறதும் நம்மளுக்கு ஹீட் வெளியே வரும். ஸோ அதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? Identify the type of reaction taking place in activity 1.1 where heat is given out along with the formation of single product. ஸோ அது மாதிரி ஆக்டிவிட்டி 1ல் பார்த்தோம். ஸோ மெக்னீசியம் Mg + O2 gives MgO. சரியா? ஸோ 2 or more reactant கம்பைன் ஆகி நம்மளுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ அதில் ஹீட் இன்வால்வ் ஆகுறதுனால இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா?